அன்பு உறவுகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முழுமையான கட்டிங் வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி துணியை நல்லா நீட்டா அயன் பண்ணி போட்டுக்கங்க. இதை நான் 2 பீஸா போட்டுருக்கிறேன். அதனால ஓப்பன் பகுதியை ஆப்போசிட்லயும் மோல்டிங் பகுதியை உங்க பகுதியிலையும் போட்டு எப்பவுமே வெட்டணும். முதல்ல ஒரு பாட்டத்துல ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறோம். அடுத்தது உயரம், ஜாக்கெட்டோட உயரம். ஜாக்கெட் உயரம் இந்த ஜாக்கெட்ல ஒரு கரெக்ஷன் கேட்டிருக்காங்க. 13 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ஆனா இதுல இருக்கிறது வந்து 12 12.25 இப்படிதான் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12.25 தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால 13 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அந்த 13 இன்ச்சை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்படி இருக்கு போட்டுக்கிட்டு தையல் வாசிக்கு எக்ஸ்ட்ரா. அடுத்தது இந்த இடத்துல முக்கியமா நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். இப்போ அதாவது ஜாக்கெட்டோட உயரம் 13 கேட்டிருக்காங்க. ஆனா இதுல இருக்கிறது 3/4 இன்ச்சு கம்மியா இருக்கு. இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி இந்த ஹார்ம் கோலை இறக்கணுங்கிறத இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். அதாவது எப்படி வெட்டுறதுன்னா, இப்போ ஷோல்டர்ல இருந்து ஜாக்கெட்டோட ஒரிஜினல் உயரம் என்னன்றத இப்படி இதுல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இதுல இருந்து தான் நீங்க அந்த ஹார்ம் கோல் உயரத்தை நீங்க மேல எடுக்கணும். இதுல இருந்து கரெக்டான ஹார்ம் கோல் அளவு தையல் வாசி. இது என்ன பண்றீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறீங்க. ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிட்டு அடுத்தது பாடி லூஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இதை அப்படியே வச்சுருவேன். எப்பவுமே இப்படி பேக் தட்டை இப்படி போட்டுக்கணும். பிளவுஸோட பேக் இப்படி போட்டுக்கிட்டு சுருக்கம் இல்லாம அழகா இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுக்கிட்டு இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 17 இருக்கு. அந்த 17 பாதி அப்படியே மடிச்சுக்க வேண்டியதான். 8.25. இந்த 8.25 அப்படியே நீங்க பாடி லூஸ்க்காக வச்சுக்கலாம். அடுத்தது இடுப்பளவு. இந்த இடுப்பு அளவுல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் நீங்க கவனிக்கணும். இப்போ ஜாக்கெட்டோட உயரம் வைக்கும்போது இடுப்பு அளவு அதிக அளவு வச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த ஜாக்கெட்டோட உயரம் கம்மியா இருக்கு. ஆனா ஜாக்கெட்டுக்கு உயரம் கேட்டிருக்காங்க. இந்த உயரம் கேட்கும் போது எப்பவுமே தைக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு டைட் பண்ணி தைச்சுக்கோங்க. ஏன்னா இடுப்பு கீழே இறங்கும் போது அளவு குறையும். அதனால இது ரொம்ப கவனம். அதே அளவுக்கு வச்சிட்டீங்கன்னா லூஸ் வரும் இடுப்பு. அதனால தைக்கும் போது அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. இங்க ஒரு மார்க் 1/4 இன்ச்சு அடக்கி மார்க் பண்ணிக்கிட்டு இங்க இந்த இடத்துல டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 6 இன்ச்சு விட்டீங்கன்னா 6 இன்ச்சு 1 இன்ச்சு வந்துடும். அதை நீங்க பிடிக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஹார்ம் கோல் பகுதியை நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. இதுல வந்து இது எவ்வளவு இருக்கு, 4.25 இருக்கு. தச்சும் போது 4.25 வந்துடும். இந்த பிளேஸுங்க இதுலதான் நம்ம தையல் நிப்பாட்டணும். தெளிவா பாத்துக்கிறேன். இந்த இடத்துல தான் வெட்டும் போது இங்க வெட்டணும், தையல் இங்க வரும். அப்ப அது உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இந்த ஷோல்டர் பகுதியை நம்ம எப்படி வெட்டுறதுன்னா ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. டிப்ளமோ மெத்தட்ல ஒன்று இருக்கு. அது வேற. உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றேன். இங்க பாருங்க. இந்த ஆம் கோல் பகுதியை இப்படி வச்சு அழகா பாருங்க இப்படி இழுத்து வச்சு இந்த இடத்துல இது வந்து அடிப்படையில கத்துக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். இது எவ்வளவு இருக்குங்கிறத பாத்துக்கணும். 5 இன்ச்சு இருக்கு. இந்த 5 இன்ச்சு அப்படியே தூக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா அதை நீங்க ஒரு வாட்டி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான கட்டிங். எல்லாரும் பொதுவா புதுசா கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படி நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வருது. பாத்தீங்களா, இந்த லைன் கரெக்டா வருது. அப்போ இதுல இருந்து வச்சு பாத்துக்கணும். அடுத்தது இந்த முதுகு ஓப்பன், அதாவது இந்த இடத்துல நம்ம கழுத்துக்கு அகலம் வைப்போம் இல்லையா, இந்த அகலத்தை நம்ம இந்த ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு வைக்கணும்னா ஒரு 2.5 2.25 மேல வைக்கக்கூடாது. 2.5 வச்சா போதும். சின்ன ஜாக்கெட் தான். 2.5 வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அதே மாதிரி இந்த முதுகு எவ்வளவு ஹைட் வைக்கணுங்கிறத கனெக்ட் பண்ணிக்கணும். தெளிவா பாத்துக்கங்க. இந்த அளவுக்கே வச்சிடக்கூடாது. நம்ம ஹைட் வச்சிருக்கோம் இல்லையா 35, அந்த ஹைட்ல இருந்து இதை எடுத்துக்கணும். நம்மளுக்கு தேவை ஒரு வாட்டி மார்க் பண்ணி காட்டிடுறேன். அதாவது ஹைட் இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்டு. இதை நம்ம விட்டுறணும். இதுல இருந்து கனெக்ட் பண்ணோம்னா முதுகு அகலமா போயிடும். அதனால அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து தான் நம்ம மேல முதுக இறக்கம் வைக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. அதனால அங்க 2.5 இன்ச்சு வச்சோமா, அந்த 2.5 இப்படி வச்சு
ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுட்டு அடுத்தது இதை வந்து அழகா இது வரைஞ்சுக்கிறோம். இந்த ஹார்ம்கோல் ரவுண்ட் எப்படி இருக்குதுன்னா, இது சின்ன ஜாக்கெட்டுங்கிறதுனால 1 இன்ச்சுக்கு மேல விடாதுங்க. 1, 1.5 இப்படிதான் வைக்கணும். இந்த பகுதி அதிக மேல வைக்கக்கூடாது. 1, 1.25, 1.5 இப்படிதான் வைக்கணும். இதுல இருந்து ரொம்ப அப்படி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து இந்த ரவுண்டை நம்ம கரெக்டா அளவா போட்டுக்கணும். சரிங்களா? இன்னொரு பகுதி என்னன்னா, இந்த ஷோல்டர்ல ஸ்ட்ரைட்டா வெட்டினீங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வரும். அதனால ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க ஷோல்டர் கிட்ட. இவ்வளவுதான். பேக் தட்டு மார்க் பண்ணி அடிச்சு நீங்க இதை அப்படியே வெட்டிக்க வேண்டியதான். அழகா உட்காரலாம். கரெக்டா வெட்டிக்கிட்டீங்களா? பேக் தட்டு வெட்டியாச்சு. இந்த பகுதியில வந்து ஏதாவது லைட்டா சாஞ்சி இருந்துச்சுன்னா அது லைட்டா கரெக்ட் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சு. அடுத்தது பெரிய ஜாக்கெட்டா இருந்துச்சுன்னா இந்த கையை வந்து நீங்க தனித்தனியா வெட்டுற மாதிரி இருக்கும். இப்ப சின்ன ஜாக்கெட்டுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம கையை எடுத்துடலாம். இதுவே பெரிய ஜாக்கெட்டா இருந்ததுன்னா பேக் தட்டு வெட்டினது உடனே நம்ம ஃப்ரண்ட் தட்டு வெட்டிக்கணும். அப்பதான் கையை மாத்தி மாத்தி போட்டு வெட்டுறது கரெக்டா இருக்கும். சின்ன ஜாக்கெட்டுங்கிறதுனால இதை நேர் பண்ணிப்பீங்க. சின்ன ஜாக்கெட்டுங்கிறதுனால உங்களுக்கு பேக் தட்டு வெட்டின உடனே கையை வெட்டி முடிச்சிடலாம். கீழே கைக்கு இந்த பாட்டத்துக்கு விட்டுறணும். கையோட உயரம் ஏதாவது கரெக்ஷன் கேட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். கையோட உயரம் 7 கேட்டிருக்காங்க. ஓ 7 இன்ச்சு தையல் வாசி கை லூசு எவ்வளவு கேட்டிருக்காங்கன்றது பார்க்கணும். நம்ம அளவுல கரெக்ஷன் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். 11.75. 11.75னா உங்களுக்கு 11.75 தையல் வாசிக்கு அப்படி வச்சுக்கணும். இதுல வந்து உங்களுக்கு இந்த ஹார்ம்கோல் இந்த இதை எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறத உங்களுக்கு நான் ஈஸியா சொல்றேன் பாத்துங்க. பொதுவான அளவு இதுல நீங்க ஒன்றும் குழப்பிக்கணும். அளவெடுத்து கட்டிங் பண்ணும்போது அதை தனியா பிரிச்சு வைக்கணும். அது வேற கணக்கு. நீங்க ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு பொதுவான ஒரு அளவு சொல்றேன். இந்த வெட்டின பேக் கட்டு வெட்டின அந்த ஹார்ம்கோல் நீங்க எடுத்துக்கணும். எதுவும் இழுக்கக்கூடாது. தையல் வாசி விட்டுறணும். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நல்லா க்ளோஸ்ல பாருங்க. தையல் வாசி விட்டுறணும். எதுவுமே இழுக்கக்கூடாது. நீங்க ப்ராப்பரா அழகா பாருங்க. அப்படி வச்சு கரெக்டா இருக்கும். இப்படி கரெக்டா இருக்கும். இதை வச்சு நீங்க எப்படி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த பகுதி எப்படி எடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயரம் இப்போ ஜாக்கெட்டோட உயரம் உங்களுக்கு கூடி போச்சு இல்லையா? அப்ப இந்த 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 இறக்கம் எப்படி இந்த இந்த ஆம்கோல இறக்கம் இருக்கு இல்லையா? இதை எப்படி நம்ம கட் பண்ணி வைக்கிறதுன்னா பாத்துங்க. இன்னொரு வாட்டி கூட தெளிவா சொல்றேன். இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. கரெக்டா இருந்தாதான் 6 வருது. இந்த 6ல பாதி எவ்வளவுங்கிறது 3.25. 3.25 இப்ப எப்படி நான் டிவைட் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. ஜாக்கெட்டோட உயரம் 7. இந்த 7 இங்க வச்சிடறோம். 6ல பாதி 3.25. இந்த 3.25ல ஒரு மார்க்கு, மேல தையல் வாசுக்கு ஒரு மார்க்கு. இவ்வளவுதாங்க. உங்களுக்கு கையோட ஹார்ம்கோல அந்த இறக்குறதுக்கு எல்லா ஜாக்கெட்டுக்கும் இது பொருந்தும். பர்ஃபெக்டா இருக்கும். இந்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கிளாஸ். இப்போ கையோட பகுதி இந்த இடத்துல வந்து ரொம்ப குறுகி வெட்டிடக்கூடாது. ஒரு 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணி அகலம் விட்டு இந்த இடத்துல கரெக்டா கொண்டு வரணும். அப்பதான் ஷோல்டர் பகுதி உட்காரும். கிராஸ் பண்ணி வெட்டிக்கிடுங்க. வெட்டிக்கிட்டு கட்டிங்ல நிறைய மெத்தட் இருக்கு. அதனால இது வந்து நார்மலான ஒரு பொதுவான கட்டிங். இது எல்லாரும் கத்துக்கக்கூடிய ஈஸியா கத்துக்கக்கூடிய ஒரு பொதுவான கட்டிங். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 இன்ச்சு ரொம்பவும் மேல ஏத்திடாம அப்படி கரெக்டா கொண்டு போயிட்டு இது நிப்பாட்டிடணும். கை வெட்டியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு. ஃப்ரண்ட் தட்டு வெட்ட போறோம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா துணியை இது எதுக்காகனா நம்ம பட்டிக்காக எடுத்துக்கணும். இந்த துணியை
பட்டிக்காக எடுத்துக்கலாம். இது தனியா தூக்கி வச்சிருவோம். பட்டி லாஸ்டா வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் தட்டு வெட்டுவோம். அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு. இந்த ஃப்ரண்ட் தட்டை இப்படி தூக்கி போட்டுக்கிறோம். போடுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பகுதியை நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். ஃப்ரண்ட் தட்டு வெட்டும் போது, பேக் தட்டு வெட்டும் போது அந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ இது வந்து இந்த பாடி லூஸ் எது வரைக்கும் வருதுங்கிறத பார்த்து துணியை மிச்சம் பண்றதுக்காக கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கலாம். ரொம்ப கிட்ட வருது. இப்படி போட்டுங்க, ப்ராப்பரா அப்படி போட்டுங்க. பக்கத்துல உங்களுக்கு சூழ்நிலை நவராம இருக்கிறதுக்காக சும்மா தட்டில் ஒரு வெயிட் வச்சுக்கிறோம். ஓகேங்க. இந்த பாட்டம் அடிக்கிறதுக்காக அர்த்தாத் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுல ஒரு லைன் போட்டுங்க ஒரு நேருக்காக. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வச்சுக்கோங்க. சைட்ல ஒரு மார்க். அடுத்தது நீங்க அந்த ஹார்ம் கோலை நீங்க அப்படியே வரைஞ்சு வேண்டியதான். பேக் கட்டோட ஹார்ம் கோலை ரெண்டு தட்டிலையும் அதே மாதிரி வரைஞ்சிடலாம். அதே மாதிரி வரைஞ்சுக்கிட்டு ஒரு லைன் நேரா எடுத்துக்கிட்டு ஒரு அடையாளத்துக்காக அந்த அர்த்தத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்னா பாடி லூஸ். பாடி லூஸை இழுக்காம கொள்ளாம அதுல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சு ஒரு லைன் எடுத்துருங்க. இந்த இடத்துல தையல் வாசிக்கு எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. ஏன் அப்படின்னா கழுத்து இழுத்து தைக்கும் போது அந்த லூஸ் மேனேஜ் கரெக்டா வந்துடும். அது எக்ஸ்ட்ரா தையல் வச்சீங்கன்னா அப்புறம் கழுத்து தைக்கும் போது நீண்டு போயிடும், ஷோல்டர் லூஸ் வரும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க கரெக்டா வச்சு அப்படியே மார்க் பண்ணி வந்துடும். இப்ப இது என்ன பண்ணணும், ஒரு நேர்கோடு. நேர்கோட்டுக்காக இந்த இடத்துல ஒரு மார்க் அடிச்சு இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை நம்ம க்ளோஸ் ஸ்ட்ரைக் லைன் போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணிடுறோம்னா இதை எடுத்துடுறோம். எடுத்துட்டு அடையாளம், அதாவது இந்த இடத்துல ஒரு அடையாளம் வச்சுருக்கேன் பாருங்க, அது கிராஸா பேர் விடுவோன்றதுக்காக அப்படி அடையாளம் வச்சுக்கிறேன். அடுத்தது இது என்ன பண்ணணும்னா இறக்கணும். இரண்டு தட்டு எவ்வளவு கேட்டிருக்காங்கிறத பார்த்து அதை கரெக்டா அரைக்கணும். ஃப்ரண்ட் தட்டுல அதாவது உயரம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதிகமா. இந்த கப் சைஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த கப்போட இறக்கணும் கரெக்டா இருக்கும். இதுல நீங்க எதுவும் உயரம் பண்ணக்கூடாது. இதுல உயரம் பண்ணினீங்கன்னா கப்பு கீழே தொங்கிரும். அதனால இதை வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டா வச்சு அப்படியே சரி வரும்னா நான் உங்களுக்கு தைக்கும் போது இந்த பட்டியை ஃப்ரண்டோட பட்டியை எப்படி மடிக்கிறதுங்கிறத உங்களுக்கு அழகா சொல்லித்தரேன். அதே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜாக்கெட்டும் பொருந்தும். ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். இப்படி மார்க் பண்ணிட்டீங்களா? ஃப்ரண்ட் தட்டோட மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே தானே? 12.25. ஃப்ரண்ட் தட்டு வந்து பேக் தட்டு வந்து 12.25 இருந்துச்சா, அதுல இருந்து ஒரு 1.5 இது மேல வரும். இதை நீங்க ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல லைட்டா ஒரு 4 இன்ச்சு இந்த தையல் வசதியாக ஒரு 4 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்றோம். நம்ம கீழே, மேல இல்ல கீழே. இப்ப என்ன பண்ணணும், இந்த கழுத்து அளவுலாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா பாத்தீங்க, இந்த மேல தையல் வாசி விட்டுட்டு கரெக்டா அதை அப்படியே நேர்ல பிடிச்சி இதை அப்படியே கரெக்டா அப்படி கொண்டாந்து வளைச்சு நல்லா பாத்துங்க. கரெக்டா வளைச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்கு தையல் வாசிக்கு இதை அப்படியே என்ன பண்ணும், நேரம் வளைச்சு கொண்டு வந்து நிறுத்தமா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டோமா. இங்க இருந்து பொதுவா உங்களுக்கு மேல அதாவது ஹார்ம் கோலு இந்த கப் சைஸ் இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி பேக் தட்டோட இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். பொதுவான அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு போதும். இப்போ 1.5 இன்ச்சு என்ன கணக்குங்கிறது அது வந்து டிப்ளமோ கட்டிங்ல வரும். அது இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குழப்பிக்கலாம். போட்டுக்கிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான 2.7 2.5 இப்படி வரும். இதில் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். டாட்டு அவ்வளோதான். இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டோமா. அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வெப்சைஸ்க்காக எல்லாத்துக்கும் பொதுவாக 2.5 3 வைக்கக்கூடாது. அளவுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இல்லைன்னா வெப்சைஸ் பெருசாக போயிடுச்சுன்னா லூஸ் வரும் பாடி. அதனால இதுல வந்து இதுல இருந்து இப்படி ஒரு மார்க்கு, இப்படி ஒரு மார்க்கு, இந்த இடுப்பு அளவு கரெக்டா இருக்காங்கிறத ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்றதுன்னா இந்த மார்க்ல இதுல வைக்கிறோமா, இந்த ஜாயிண்டா அப்படியே தூக்கி இதுல வைக்கணும். இதுல வச்சு ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு இங்க தையல் வாசி வந்துருது, கரெக்டா வந்துருது. இதை
அவ்வளவுதாங்க, மொத்த கட்டிங் முடிஞ்சிச்சு. இதுதான் ஏதோ ஸ்ட்ரைட்டா இங்க அடிச்சுக்கலாம், அடிச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் தட்டுல இங்க இருந்து குறைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டா போய் அதுக்கப்புறம் ஒரு கையில எவ்வளவு குறைஞ்சோமோ, கை நல்லா கவனிச்சுக்கணும். கையில அந்த கவர் தட்டுல எவ்வளவு குறைஞ்சோமோ அந்த அளவுக்கு தான் இது எடுக்கும். அதிகமா வரக்கூடாது, கம்மியா வரக்கூடாது. அவ்வளவுதான். நார்மலா ஒரு ப்ளவுஸோட முழு கட்டிங் இப்படிதான் நார்மலா செய்யணும். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். கஸ்டமர் கரெக்ஷன் மட்டும் என்னென்ன கேட்கறாங்க போதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி வெட்டி, அவ்வளவுதான். இப்போ இதுல முக்கியமா ஒரு சொன்னா, பட்டி எப்படி வெட்டுறது எல்லாம் வெட்டியாச்சு, பட்டி வெட்டணும். இந்த கப் சைஸுக்கு அமைகிற மாதிரி கரெக்டான பட்டி எப்படி வெட்டுறதுங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் கிடையாது. இந்த பட்டி இப்படி போட்டுக்கிறீங்க, போட்டுக்கிட்டு இதை இதை அப்படி வச்சுக்கிறீங்க. இங்க கொஞ்சம் லைட்டா கேப் போட்டுக்கோங்க. ரொம்ப சுகரா வச்சீங்கன்னா அப்புறம் தைக்கும்போது உங்களுக்கு இதாகும், டிஸ்டர்ப் ஆகும். அதனால இதை என்ன பண்ணுறீங்க, இந்த டாட்டும் இந்த டாட்டும் கரெக்டா அப்படி வச்சுக்கிறீங்க. நேர்கோட்டில் வச்சுக்கிட்டு வருங்க. இதுதான் நீங்க கொப்பு பட்டி வெட்டுற முறை. இந்த லைன் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிட்டு இது எப்படி அழகா உட்காந்துருக்கோ அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்படி நீங்க மார்க் பண்ணி எல்லா ஜாக்கெட்டுக்கும் இந்த மாதிரி பட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கப் சைஸ் கரெக்டா உட்காரும். நீங்க அழகா அப்படி வச்சுக்க வேண்டியதான். வெட்டிக்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. கப் சைஸ் இது கரெக்டா உட்காரு உங்களுக்கு. வெட்டிக்கு வச்சு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வருதா, கரெக்டா இருக்கும். ஓகே, எப்பவுமே ஒரு வாட்டி நல்லா வச்சு கேட்பேன், கரெக்டா இருக்கும். வச்சுட்டா இருக்கிறத நீங்க தட்டி கொண்டுலாம். அவ்வளவுதான் நண்பர்களே, ஒரு முழு கட்டிங் வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குழுவில் இணைஞ்சிருங்க. ஒரு லைக் பண்ணிருங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். மிக்க மகிழ்ச்சி. உங்க பொண்ணான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து வீடியோ காணிக்கும். நன்றி.